இடையே கண்டெய்னர் லாரியில் பணம் பிடிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது கூடுதலாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் இதில் கொள்ளையன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆயுதம், கண்டெய்னரில் மறைத்து வைக்கப்பட்ட சொகுசு கார், பணம், ஏடிஎம் உபகரணங்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களோடு இது தொடர்பாக தற்போது நம்முடைய செய்தியாளர் பாபு இணைகிறார். பாபு, என்ன தகவல் கிடைச்சிருக்கு? என்னென்ன ஆதாரங்கள் தற்போது வெளிவந்திருக்கு? வணக்கம் தேவப்பிரியன். நாமக்கல் மாவட்டம் வெப்படியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற ஒரு கண்டெய்னர் லாரி வெப்படி அருகே உள்ள பச்சாம்பாளையத்தில் கிட்டத்தட்ட 6 இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு கார் மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்றது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் கண்டெய்னர் லாரியை துரத்தி சென்று வெப்படியை தாண்டி சுமார் 2 கிலோமீட்டர் தள்ளி கல்வீச்சு தாக்கி வாகனத்தை நிறுத்தியிருந்தனர். இதனையடுத்து டிரைவர் தப்பி ஓடிய நிலையில் வாகனத்தின் உள்ளே மொத்தம் 6 பேர் மற்றும் சொகுசு வாகனங்கள் மற்றும் துப்பாக்கியுடன் இருந்ததை கண்டு வெப்படை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து வெப்படை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் சோதனையில் சுமார் 67 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 துப்பாக்கிகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சுமார் 6 பேர்த்தையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற நிலையில் ஒருவர் அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் தப்ப முயன்றதை அடுத்து காவல்துறையினர் துப்பாக்கி சூடு செய்யப்பட்டார். இதில் சம்பவ இடத்திற்கே அவர் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சேலம் டிஐஜி உமா தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். வாகனத்தை முழுமையாக ஆய்வு செய்த அவர் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார். இதில் உயிரிழந்த கொள்ளையின் வடமாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என தெரியப்படுத்திய அடுத்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து ஈரோடு டு சேலம் சாலையில் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தேவப்பிரியன், இப்ப அந்த வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் பிடிபட்டு விட்டார்களா? யாராவது தப்பி போயிருக்காங்களா பாபு? வாகனத்தில் மொத்தம் 7 பேர், அதாவது கண்டெய்னர் உள்ள 6 பேர் அமர்ந்திருந்த நிலையில் டிரைவர் தப்பித்து சென்று உள்ளார். தற்போது 6 பேர் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேவப்பிரியன், இப்ப இது ஏடிஎம்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான் அப்படின்றத காவல்துறை ஓரளவுக்கு உறுதி செஞ்சிருக்காங்களா? எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? அந்த வாகனம் ராஜஸ்தான்ல பதிவெண் கொண்ட வாகனமா தெரியுது. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கா? காவல்துறை விசாரணையில் நேற்று இரவு திருச்சூர் மாவட்டத்தில் சுமார் 3 ஏடிஎம் கொள்ளையடித்த நபர்களாக இவர்கள் இருக்கலாம் என காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளதாகவும் தற்போது வாகனம் ராஜஸ்தானை மாநிலத்தை சேர்ந்த எஸ்கே லாகிடெக் என்ற ஆல் இந்தியா பர்மிட் வாகனம் என்பதால் வந்தவர்கள் வட மாநிலத்தில் மட்டுமே தெரிய வந்துள்ளது. மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து தான் இந்த வாகனத்தை மறிப்பதற்கான காரணமா, இல்ல ஏற்கனவே டிப் ஆஃப் ஏதாவது கிடைச்சிருந்ததா காவல்துறைக்கு? காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வெப்படையை தாண்டி 6 வாகனங்கள் இழுத்து வந்த நிலையில் குறுகலான சாலை என்பதால் அவர்கள் தப்பிக்க முடியாமல் சென்றதால் பொதுமக்களே வாகனத்தை நிறுத்தி கல்வீச்சு தாக்கி தான் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த பிறகு இது திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட வாகனம் என்பது தெரிய வந்துள்ளது. தேவப்பிரியன், பாபு, அந்த வாகனத்தை பார்க்கும்போது 2 கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டிருக்கு. அது வாகனத்தை நிறுத்துவதற்காக அந்த கல்வீச்சு யாரு செஞ்சது, அல்லது பொதுமக்கள் கல்வீசினாங்களா? காவல்துறை தரப்புல ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு டாக்டிக்கலா அந்த மூவ் பண்ணாங்களா? பொதுமக்களே தான் தற்போது கிட்டத்தட்ட 6 இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை இந்த கண்டெய்னர் வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதால் இழப்பீடை பெறுவதற்காகவே பொதுமக்கள் வாகனத்தை தொடர்த்தி கல்வீசி நிறுத்த சொன்ன பிறகும் அதனுடைய ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றதால் அங்கிருந்த பொதுமக்கள் கல்வீசி தாக்கி வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அதன் பிறகே உள்ள ஆயுதங்களுடன் வடமாநிலத்தில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தேவப்பிரியன், இப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய சொகுசு வாகனம் நம்பர் பிளேட் ஏதாவது இருக்கா? நம்ம காட்சியில பாக்குறோம், அந்த காவல்துறை அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள இருக்கக்கூடிய சொகுசு வாகனம் தெரியுது, ஆனா நம்பர் பிளேட் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த வாகனம் திருட்டு வாகனமா அல்லது ஏடிஎம் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமா பாபு? இந்த கண்டெய்னர் வாகனத்திற்குள்ள ஏற்றி இறக்குவதற்கு தேவையான அனைத்து வசதியும் கூடிய அந்த இருசக்கர சொகுசு கார் உள்ள இருக்கிறது. இது எந்த விதமான நம்பர் பிளேட்டும் இல்லாததால் அவர்கள் சம்பவ இடத்திற்கு கொள்ளையடிக்க செல்வதற்காக இந்த காரை பயன்படுத்தி இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்தனர். எனினும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் நம்பர் பிளேட் பதிவாமல் இருப்பதற்காகவும் இதே கண்டெய்னர் அந்த பகுதியில் தெரியாமல் இருப்பதற்காக ஏடிஎம் மிஷின் சிறிது தூரத்தில் நிறுத்திவிட்டு இந்த காரில் இறங்கி கொள்ளையடித்து விட்டு மற்றும் இந்த காரை இந்த ஏடிஎம் மறைத்து வைத்து சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தேவப்பிரியன், இதுல ஏடிஎம் கொள்ளையர்கள் அப்படின்றது ஓரளவுக்கு உறுதியாகிறது தெரியுது. இதுல அப்ப உடனடியாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறை சில சந்தேகத்தில் எழுப்பினாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ஏடிஎம் அதிக பாதுகாப்பு மிகுந்த ஒரு உபகரணங்கள் தான். அதில் சாதாரண கட்டிங் மிஷினை பயன்படுத்தி ஏடிஎம் கட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றது காவல்துறை தரப்பில் அப்போ ஆச்சரியமா பேசினாங்க. அது மாதிரியான உபகரணங்கள் ஏதாவது கண்டறியப்பட்டிருக்கா? டிஐஜி உமா அந்த கண்டெய்னர் வாகனத்தை சோதனை செய்த வகையில் இருசக்கர சொகுசு காரை மேலே ஏற்றி இறக்குவதற்கான தேவையான உபகரணங்கள் மற்றும் ஏடிஎம் வாகனத்தை உடைப்பதற்கான உபகரணங்கள் மட்டுமே இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்களில் இந்த ஏடிஎம்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. வழக்கமாக நடைபெறக்கூடிய ஏடிஎம் கொள்ளை போன்று அல்லாமல் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது முற்றிலுமாக அதில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. வழக்கமாக அலாரம் ஒலிக்கும் இது போன்ற ஏடிஎம் மெஷின்களை கொள்ளையடிக்கும் போது, ஆனால் அது போன்ற அலாரம் எந்த ஒலியும் எழுப்பப்படவில்லை என்பது முதற்கட்ட தகவலாக கிடைத்திருந்தது. நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் வடமாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது முதற்கட்ட தகவலாக 67 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களில் அவர்கள் கொள்ளையடித்திருந்தார்கள். ஒரே ஏடிஎம் மட்டும் 62 லட்சம் ரூபாய் பணம் என்பது அதிலிருந்து எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பணம் எங்கே என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. வேறு யாராலும் இதற்கு உடந்தையாக இருந்தார்களா? அனைத்து குழுவினரும் இந்த வாகன கண்டெய்னரில் தான் பயணம் செய்தார்களா? கொள்ளையடிக்கப்பட்ட மீது பணம் எங்கே இருக்கிறது என்பது போன்ற வெவ்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் மையப்படுத்தி நூதனமான முறையில் SBI வங்கியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை குறிவைத்து மிக எளிதாக இருக்கக்கூடிய ஒரு பக்கை பயன்படுத்தி பணத்தை எடுத்ததும் வடமாநில கொள்ளையர்களாக இருந்தது என்பது தெரிய வந்தது. தற்போது அதே போன்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் ஏடிஎம்களில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது சேலம் ஈரோடு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் போக்குவரத்து என்பது தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு என்கவுண்டரின் காரணமாக அந்த இடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது நிலவுகிறது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் விபத்து ஏற்படுத்திய வாகனம் நிற்காமல் சென்றதன் காரணமாக ஒரு சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையிலும் பொதுமக்கள் அந்த வாகனத்தை துரத்தி இருக்கிறார்கள். அப்போது உள்ளே இருந்த கொள்ளையர்கள் பதற்றத்தின் காரணமாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த வாகனத்தை நிறுத்துவதற்கு பொதுமக்கள் கற்களை வீசி அந்த கண்ணாடியை உடைத்ததன் காரணமாக அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஆயுதங்கள் தாங்கிய கொள்ளையர்கள் உள்ளே அமர்ந்திருந்தது முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப 6 பேரையும் எங்க கஸ்டடியில் எடுத்துட்டு போயிருக்காங்க? மற்றவர்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா பாபு?